ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சுக்கிரன், கேது, சந்திரன் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம். ஸ்திர வாரமான இன்று சனிக்கிழமை மேஷராசி அன்பர்கள் அலுவலக ரீதியாக இவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் புதன் தனஸ்தானத்தில் வலுவாக இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம். சனிக்கிழமையான இன்று சக்கரத்தாழ்வாரை வணங்கவும். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குருவும் சூரியனும் பலமாக இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்கள் குறையும். சுக்கிரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன சின்ன பய உணர்வை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் முடிவடையும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை நரசிம்ம பெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருக்கலாம். பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் தவிர்ப்பது நல்லது. இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதமாக இருந்து வந்த மன சுமை குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியன் மிகவும் பலமாக அமர்ந்திருக்கிறார். இன்று குலதெய்வ வழிபாடு மற்றும் சனிக்கிழமையான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. பண விவகாரங்கள் சொத்து விவகாரங்களில் மாற்றத்தை பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்று அர்த்தாஷ்டம சனியில் உடன் பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகும். இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. மகர ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் குறையும். இன்று சந்திரன் கேது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்த அலுவலக வேலைகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் அனுகூலமாக அமைகிறார். நவகிரக வழிபாடு செய்ய நவகிரக தோஷங்கள் குறையும். இன்று மீனராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். வக்ர சனியின் பலன்கள் எப்படி இருக்கும்?
இப்ப வக்ர சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து எல்லாரும் ஒரு ராசி பலன் போடுறாங்க. அது தேவையே இல்ல. ஏன்னா ராசிகளுக்கு பெருசா எந்த விதமான மாற்றத்தையும் அது கொடுக்காது. சனி வக்ரம் எதுக்காக ஆறுது அப்படின்னா, இந்த ரெட்ரோகேஷன் வந்து சனி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அடுத்த பெயர்ச்சிக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல சனி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 மாதம், 4 மாத காலம் வந்து அவர் ரெட்ரோகேஷன்ல தான் இருப்பாரு. ஏன்னா, அது அடுத்த 2 1/2 இயர்ஸ் பெயர்ச்சிக்கான ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான். ஸோ இதில தனக்கு நம்மளுடைய ராசிக்கு ஏதாவது பலன் வருமான்னா, கண்டிப்பா வராது. உலக அளவுல வருமான்னா, கண்டிப்பா வரும். ஏன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்லாம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம். சூரியன் வந்து கீழ்நோக்கு பாதையாக செல்கிறார். இயற்கை மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் நெறைய வரும். அப்போ இந்த சனி வக்ரம் அடையும் பொழுது, உலகத்துல எல்லா இடங்கள்லயுமே இயற்கையினால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் இது எல்லாம் வருவதற்கானது இந்த சனி வக்ர பெயர்ச்சியினால் ஏற்படுகிறது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.